இந்த சேனல் கொடுக்கப்பட்ட கணிப்புகள் அனைத்தையும் பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம இன்னைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம் கேரளாவுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா ஏசியில் ஒரு 07 ஏசியில் ஒரு 07 ஒரு 160 ஒரு 216 கடைசி நேரத்தில் ஒரு கெஸ்ஸிங் ஒன்று கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன். ஒரு 316 பி போர்டு 1ன்னு சொல்லி ஸ்ட்ராங் பண்ணியிருந்தேன். அது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 110 அடிச்சிட்டான். பி போர்டு ஹிட் ஆயிடுச்சு. பட்டு என்னால் ஓரளவுக்கு நான் போட்ட காசு இது இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு வின்னிங் அடிச்சிட்டேன். 160ங்கிறது நல்ல ஒரு பேட்டர்ன். அது முடிக்காமல் 110ன்னு சொல்லி முடிச்சு வச்சிருக்கான். இது வின்னிங் ஆனவங்க கண்டிப்பாக ஒரு கமெண்ட்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. என்னால் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நான் கெஸ்ஸிங் எடுத்துட்டேன். பி போர்டு 1ன்னு சொல்லி கடைசி நேரத்தில் பார்த்தேன். இந்த 160ன்னு சொல்லி எடுத்தவனுக்கு அந்த பி போர்டு 1ன்னு சொல்லி எடுத்து சொருவி என்னால் வின்னிங் வாங்க முடியல பாருங்க. எனக்கு அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. 160 ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறேன். மத்தியானம் கடைசி சொல்ல நான் பி போர்டு 1ன்னு கொடுக்குறேன். இந்த ஒன்றத்துக்கு நான் இதில் சொருவ முடியல பாருங்க. என்னால் கரெக்டான பேட்டர்னாக அதனால் லாக் பண்ண முடியல. அது கரெக்டாக லாக் பண்ணியிருந்தா ஒரு ஃபுல் வின்னிங் 3D வின்னிங்கை வாங்கியிருக்கான். அது கரெக்டாக என்னால் லாக் பண்ண முடியாமல் போச்சு. பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 110ன்னு அடிச்சிட்டான். சரி வாங்க நம்ம எப்படி தான் ஒரு கேட்டு போட்டாலும் அவன் ஒரு கேட்டு போடுறான். சரி வாங்க நான் கடைசியாக ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன். அது பேட்டர்னாக பார்க்கும்போது ஒரு 05 ஒரு 09 05 ஒரு 09 அதுக்கு தான் ஒரு 07 அடிப்பான்னு சொல்லி பார்த்தேன். வரும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஃபாலோவில். பட் எனக்கு என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேம் விளாட்ற மாதிரி இருக்கவன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஏசியில் ஒரு 03 ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் நான். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஒரு 05 ஒரு 09 இப்போது 5 இந்த இடத்துல ஒரு 9 அடிச்சிருக்கான்னு வச்சுங்களேன். இதில் 6 7 8 3 நம்பர் தள்ளி ஒரு 9 அடிச்சிருக்கான். அப்போ ஏன் இந்த இடத்துல 3 நம்பர் தள்ளி 0 1 2 3ன்னு சொல்லி அடிக்கக்கூடாதவன். நான் அதுதான் யோசிக்கிறேன். 07 அடிக்கிறேன் கேப்பு, 03 அடிக்கிறேன். எனக்கு என்னமோ 03 தான் மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடண்டாக இருக்குது. அது பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸில் வந்தால் ட்ரை பண்ண. ஒன்று ஏசி 03 அடிக்கணும், இல்லை ஏசி 07 அடிக்கணும். எனக்கு இன்னைக்கு தான் அது வர்ற மாதிரி இருக்குது. ஒன்று ஏசி 07 அடிக்கலாம், 03 அடிக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் ட்விஸ்ட்டு வைக்கணும். நான் அதுக்காண்டி தான் கெஸ்ஸிங்காக பார்க்குறேன். நான் எனக்கு இன்னைக்கு ஏ போர்டு 0 தான் வர மாதிரி இருக்குது. அது பார்த்துக்கோங்க. ஒரு பேட்டர்ன் விளாண்டுருக்கான் பாருங்கள். ஒரு 8 ஒரு 0 ஒரு 6 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஒரு 0 ஒரு 6 ஒரு 8 இந்த கேமு அடுத்தடுத்த நாளே முடிச்ச அந்த கேமை இதுக்காண்டி தான் ஒரு கெஸ்ஸிங்காக பார்க்க போகிறோம். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளாட்றான் பாருங்க. இந்த இடத்துல அவன் வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போவோம். பட் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு. ஒரு 1 ஒரு 8 ஒரு 0 இப்போ அதே கிராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஒரு 1 ஒரு 0ன்னு சொல்லி லாக் பண்ணுறேன் நான். இந்த பேட்டர்ன் கண்டிப்பாக முடிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி கிராஸ் பேட்டர்னில் நிறைய டைம் விளாண்டுருக்காம ஒரு டைம் நம்மளை ஏமாற்றிடுவான். கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் வந்து கிராஸ் பேட்டிங்னு கண்டிப்பாக முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன். ஒரு 1 ஒரு 5 ஒரு 4 கிராஸில். இப்போ அதே கிராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஒரு 4 ஒரு 5 இந்த பேட்டர்னில் தான் என்ன ஏமாத்தினா. ஆமாம், நான் இப்படி வரும்னு சொல்லியிருந்தேன். 1 4 5 வரும்னு பார்த்தேன். அவன் 1 4 5ன்னு சொல்லி இந்த கிராஸ் பேட்டர்லாம் முடித்தான். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். அந்த கெஸ்ஸிங் கண்டி சொல்ல வரேன். எனக்கு இன்னைக்கு ஏ போர்டு 0 வர மாதிரி தான் இருக்குது. அவங்க கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஒன்று அந்த சாட்டுக்கு போய்டுவோம். இது டெய்லி சாட்டில் தெரியாது, மந்த்லி சாட்டில் கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு. பார்ப்போம். இதுக்காண்டி தான் கெஸ்ஸிங்காக எடுக்கிறேன். ஒரு பேட்டர்ன் விளாட்றான் பாருங்க அவன். நான் சீக்கிரம் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு 517 அதுக்கு ஒரு 427 அதுக்கு ஒரு 247 அதுக்கு ஒரு 729. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 517 அதே மாதத்தில் ஒரு 427. அப்போ அடுத்த மாதம் ஒரு 247 தொட்டான். இப்போ அதே மாதத்தில் இந்த இடத்துல 333 அடிக்கணும். பட் அவன் என்ன பண்ணால் 729 நம்பர் தொட்டான். கரெக்டாக அந்த பேட்டர்னில் முடிப்பான். ஒரு 517 ஒரு 729 ஒரு 427 ஒரு 247. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் விளாட்றான். அதை பாருங்கள். யாருக்காச்சும் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை இது பண்ணுங்கள். நம்ம ஏசியில் 07 சொல்லியிருந்தோம். அதுக்காண்டி இந்த பேட்டர்னாக எடுக்கிறேன். இது 4 பேட்டர்னு கண்டிப்பாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குன்னு நினைக்கிறேன் நான். பார்த்துக்கோ வாங்க. அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இங்கேயும் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 408 ஒரு 550 பாக்ஸு ஒரு 505 ஒரு 408 பாக்ஸு. இப்போ 110
இந்த இடத்துல என்ன பண்ண போகிறான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 710 ஒரு 110 பாக்ஸு. இது பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேமாக இருக்கும் இது. அது எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் முடிக்கும் பாருங்கள். இதுதான் இந்த ஆங்கிள் படி நம்ம எடுத்த ஏசியில் 07 சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக எனக்கு ஏ போர்டு 0 வரனால ஏசி 07 வச்சு 017 சொல்லி ஒரு நம்பர் லாக் பண்ணுறேன். மறுபடியும் பி போர்டு 1 அடிப்பானா அடிக்க மாட்டானான்னு தெரியல, பார்த்துக்கோங்க. சப்போர்ட்டுக்கு ஒரு ஏசியில் ஒரு 03 சொல்லி நம்பர் லாக் பண்ணுறேன். இதுவும் பார்த்துக்கோங்க, நல்ல ரூட்டாக இருக்குது. கண்டிப்பாக அந்த 517 அடித்த மாதிரி அவன் அடிப்பான். அடிக்கணும், என்ன பண்ணுறான்னு தெரியல. அதுக்கப்புறம் அவன் எனக்கு ஏ போர்டு 0 வர மாதிரி இருக்குது. ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரை 017 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஏசியில் ஒரு 03 சொல்லி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் வரும்போது மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஏசி 03 நான் என்ன ரீசன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் ஒன்று விளாண்டு வச்சான். பார்ப்போம் இருங்க. ஒரு பிசி 03 ஒரு ஏபி 03. அப்போ ஏன் அவன் ஏசியில் ஒரு 03 அடிக்கக்கூடாது? நம்ம 2 ரூட்டில் வச்சு லாக் பண்ணுவோம் அதை. பிசி 03 ஏபி 03. ஏன் அப்புறம் ஏசி 03 அடிக்கக்கூடாது அவன்? அப்படி தான் நான் யோசனை பண்ண நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று 07 அடிக்கணும், நான் 03 சொல்லி தான் அடிக்கணும் அவன். அதுக்காண்டி தான் ரூட்டாக எடுக்கிறேன் அதை நான். பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். 0 தான் எனக்கு வர மாதிரி இருக்குது. அது எப்படி தான் கேட்டு போடுறான்னு தெரியல. நம்மளோட சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 017 சொல்லி லாக் பண்ணுறேன். ஏசியில் ஒரு 03 ஒரு 07 வச்சு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் கண்டிப்பாக முடிச்சிடறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அந்த கெஸ்ஸிங் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நேற்று வின்னிங் ஆகுனா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.